தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை, பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 9ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று திருவோணம். இன்று ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் ஓணம் திருநாளின் நல்வாழ்த்துக்கள். இந்த ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லும் பொழுது மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டு மக்களை வந்து பார்ப்பதற்காக பெருமாளிடத்தில் கேட்டு வாங்கிய வரம். ஸோ இன்றைக்கி கேரள மாநிலத்தில் மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டு மக்களை வந்து பார்க்குறாரு. அதனால தான் பூக்கோலம் எல்லாம் போட்டு ராஜாவை வரவேற்கிறார்கள். மகாபலி சக்கரவர்த்திக்காகவே அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு. வாமன அவதாரம் எடுத்து மண்ணையும் விண்ணையும் அளந்து திருவிக்கிரமனாக 3 அடி மண்ணு கேட்டு வந்த பெருமாளின் திரு அவதார ஜெயந்தியான இன்று வாமன ஜெயந்தி. அதைத்தான் திருவோணமாக கொண்டாடுகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை மற்றும் புனர்பூசம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். திருவோண நட்சத்திரத்தில் மிகவும் ஒரு நல்ல உயர்ந்த நாளான இன்று மேஷராசி அன்பர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மேஷராசி அன்பர்கள் இந்த ஓணம் திருநாளில் ஆலயங்களுக்கு பூக்களை தானமாக கொடுக்கலாம். இன்று மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு பூக்களை தானமாகவும் துளசியை சென்று மாலையாக அணிவித்து இறைவனை வழிபட்டால் 7.5 சனியில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று அலைச்சலும் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் தீரும். ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியம் வெற்றி அடையும். பல நாட்களாக இவர்கள் இருந்து வந்த ஒரு மனப்போராட்டம் தீரும். இன்று வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மையை தருவதாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய கருடனையும் வணங்கலாம். இவர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும். அது மட்டுமல்லாமல் இன்று பங்கு சந்தையின் முதலீடும் நல்ல லாபத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகும். தன்னம்பிக்கை குறையக்கூடிய நாளாக அமைகிறது. இருந்த போதிலும் இன்று கிரக அமைப்புகளில் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷமாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று கிரக அமைப்பில் ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், 10ஆம் இடத்தில் சனி பகவான். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் நன்மையை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மனப்போராட்டங்கள் உங்களுக்கு தீரும். இன்று பழைய நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரும். விருந்து உண்ணுதல் மற்றும் நண்பர்களினுடைய சந்திப்பு, இது இரண்டுமே உங்களுக்கு மனதில் ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனக்கவலைகள் குறையும். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு குருச்சந்திர யோகம் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்தமைக்கும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை காட்டும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. இன்று உங்களினுடைய உயர் கல்விகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும்.
கடகராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகமாக இருப்பதனால் கிரக தோஷங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமையும். இன்று குருவினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்வது இந்த ஓணம் பண்டிகையில் மிகுந்த நன்மையை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். பங்குச் சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவிற்கு வரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது பகவான் அனுகூல பலனை கொடுப்பார். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான குழப்பங்கள் முடிவிற்கு வரும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களினுடைய பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இன்று வேலை பளு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் சோர்வு ஏற்படும். புதன்கிழமையான இன்று சிதறு தேங்காய் விநாயகருக்கு இட மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமைகள் குறையலாம். பல மாதமாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்கும். பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். சந்திர பகவான் இன்று 5ஆம் இடத்திலையும் குரு பகவான் லாபத்திலையும் இருப்பது உற்சாகமான நாளாகவே அமைகிறது. கிரக தோஷங்கள் தீர்ந்து மனதிற்கு அமைதியை தரக்கூடியதாகவே இருக்கும். இன்று உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆலயத்திற்கு இன்று நெய் தானம் செய்வதும் நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் குறையும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இன்று மனதிற்கு அமைதியை கொடுப்பார்கள். இன்றைய நாளில் உங்களினுடைய மனபாரங்கள் குறைய குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் லக்ஷ்மி தாயாருக்கு இன்று வில்வ அர்ச்சனை செய்வதோ அல்லது தாமரை பூவினால் அர்ச்சனை செய்வதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்குறைகள் விலகும். திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பது இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். இன்றைய நாளில் அன்னதானங்களும் செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். பொன் பொருள் சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குரு சந்திர யோகம் இருப்பதனால் இன்று நீங்கள் பங்குச் சந்தையின் முதலீடுகளில் ஈடுபடலாம். குறிப்பிட்ட இன்றைய நாளில் உங்களினுடைய மன பலம் குறையும். ஒரு சில குடும்ப விஷயங்கள், சண்டை சச்சரவுகள் மனைவியிடத்தில், கணவனிடத்தில் மற்றும் குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடியது மன சோர்வை கொடுக்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய மாலை நேரத்தில் மனம் மகிழ்ந்து பணவரவு வருவது அப்படிங்கிறது மனதிற்கு சந்தோஷத்தை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய உறவுகள் மூலமாக வரக்கூடிய இந்த வியாபாரங்கள் லாபத்தை கொடுக்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனக்கவலைகள் தீரும். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சஞ்சாலங்கள் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம். உடன்பிறப்புகள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாகவே அமைகிறது. பொன் பொருள் சேரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் மருத்துவ செலவுகளை கொடுப்பார். தாய் தந்தையின் மருத்துவ செலவுகள் இன்று சற்று அதிகரிக்கலாம். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய செலவுகளை நீங்கள் கவனித்து கொள்வது நல்லது. தொலைந்து போன பொருட்கள் மற்றும் இழந்த சொத்துக்களை மீட்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். உங்கள் உழைப்பிற்கு உயர்வு உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் நன்மையை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். இன்று குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். ராசியில் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இறைவன் அருள் பரிபூரணமாக உண்டு. குலதெய்வ வழிபாட்டை இன்றைய நாளில் செய்ய உங்களினுடைய எண்ணங்கள் உயரும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று பச்சரிசி தானம் செய்து விஷ்ணு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை மானசீகமாக வணங்க இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் வெற்றியை தரும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் குறையும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று விரயங்களை கொடுப்பார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன போராட்டங்களை கொடுப்பார். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று உங்களினுடைய பழைய நண்பர்களை சந்திப்பதும் அவர்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் வருவதும் ஒரு விதமான நன்மையை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. ஆஞ்சநேயரினுடைய வழிபாட்டும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு இன்று தீபமேற்றி வெண்ணெய் காப்பும் சாற்றலாம். 7.5 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல இன்றைய நாளில் மன திருப்தி ஏற்படும். மீனராசி நேயர்களுக்கு குடும்ப சண்டைகள் ஓயும். குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். மனதில் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்களும் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று வெற்றிகளும் கிடைக்கும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். நவக்கிரக வழிபாடுகளை செய்து இன்று புத பகவானுக்கு பச்சை பயிறு தானம் செய்ய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் கேத்துவுடன் இருப்பதனால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல பரிகாரமாகும். பசுமாடுகளுக்கும் இன்று நவ தானியங்களை தானமாக கொடுக்கலாம். இன்று மீனராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.